ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேபி பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பிள்ளைங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா இது நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்னன்னு பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நான் பேபி பொட்டேட்டோ தான் எடுத்துக்கிட்டேன், ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். இது நல்லா இந்த காய் சீவுறதுல துருவியில் நல்லா இதே மாதிரி சின்ன துருவியில் இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நல்லா பாருங்கள், அது சின்னூண்டாக உழுவுது பாருங்கள். இந்த கேரட் துருவுறதுல நல்லா பொடிசாக துருவுறதுல எடுத்துக்கோங்க, துருவி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கணும் அந்த துருவல். இதே மாதிரி எடுத்துக்கோங்க. பசங்க நம்ம இதை செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா ஹெல்த்தான சாப்பாடு. சரி, நம்ம ஸ்கூல் விட்டு ஒவ்வொரு பசங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுகளுக்கு ஹெல்த்தானதும் கூட. நம்ம ஒல்லியாக இருக்க பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா வெயிட்டும் நல்லா கெயின் ஆகும், நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க பசங்க. கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். நான் வானல் அடுப்பில் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன், பல்லாரியும் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன், ஒரு 3-4 வெங்காயம். இதை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, முட்டையை கட் பண்ணுற மாதிரி. இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு அரை வேக்காடு வந்தோடனே நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய், பெரிய மிளகாயை 1 சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா 2 கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது அந்த பேபி பொட்டேட்டோவை துருவி வச்சுருக்கத அதையும் சேர்த்தாச்சு. ஒரு குட்டி தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு அரை வேக்காடு அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும். இதிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு அந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை எல்லாமே இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா நம்ம வேக வச்சு அரை வேக்காட்டுக்கு எடுத்துக்குவோம். இதை எல்லாமே பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க, நல்லா குளிர ஆறணும். இது ஆறினோன்னே நம்ம இதுக்கு என்ன தேவைன்னா கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நான் அடுத்தது மிளகு சீரகம் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த இடிகளில் வச்சு இடித்து அதை போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கூட கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்குவோம். அடுத்தது இதுக்கு ஒரே ஒரு முட்டை தான் நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த இதுக்கு ஒரு முட்டை மட்டும் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். அதையும் போட்டாச்சு. நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம், சால்ட்டு கொஞ்சம் இதுக்கு சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நுர பொங்குற அளவுக்கு நல்லா இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த முட்டையை, அந்த உருளைக்கிழங்கு, அந்த மிக்ஸி எல்லாத்தையுமே நல்லா நம்மளுக்கு நுர பொங்குற அளவுக்கு நம்ம இதை எவ்வளோக்கு நம்மளால் முடியுதோ அந்த அளவுக்கு இதை நல்லா அடித்து எடுத்துக்கணும். இதே மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை தான் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அடிச்சிருக்கேன்னு பாருங்கள். நல்லா கைவிடாமல் இது மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதே மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. நான் நான்ஸ்டிக் வச்சு தான் இந்த இது செஞ்சேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றுனா போதும். 2 டீஸ்பூனோ 1.5 டீஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அந்த அளவுக்கு ஊற்றியாச்சு ஆயிலு. நான் 2 டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கிட்டேன். இதை இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிறத நம்ம இதை சேர்த்துக்குவோம். பாருங்கள் எப்படி அடித்து எப்படி நுர பொங்கி அந்த ஒரு முட்டை இதுக்கு எவ்வளோக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை நம்ம ஊற்றிக்குவோம். இது நல்லா எல்லா சைடும் பரவுற மாதிரி நம்ம நல்லா அகலமாக நீங்கள் படுத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அளவுக்கு. மறக்காமல் நீங்கள் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்லேயும் தெரிவிங்க. பாருங்கள் எப்படி வேகுதுன்னு. நல்லா பப்ஸாக நல்லா சூப்பராக வரும். நல்லா வேகும் போதே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக சூப்பராக வரும். இதை பார்த்து நம்ம திருப்பணும், இல்லைன்னா கொஞ்சம் பீற மாதிரி இருக்கும். நான் பார்த்து தான் திருப்புனேன். இப்போ பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. சூப்பராக நல்லா
பபிள்ஸாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா இது வந்து பசங்களுக்கு கொடுத்தோம்னா நான் உங்களுக்கு அந்த சாப்பாடே வேணாம், ஒரு ஆள் சாப்பிட்லாம். இந்த சாப்பாடு காலையிலேயும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஈவினிங்காக செஞ்சு கொடுக்கலாம், இல்லை நைட்டுக்கு நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஒரு ஹெல்த்தான சாப்பாடும் கூட, ஹெல்த்தான டிஃபனு. மறக்காமல் இது மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்தது. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சரியான சூடு வேறு, எனக்கு அது கையிலே வச்சுருக்க முடியலை. நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக மணமாக அவ்வளோ இதாக இருந்தது. ஹாசிப்புக்கு தான் அதை கொடுத்தேன். எப்படி இருக்குன்னு ஹாசிப்பே சொல்லுவேன். பாருங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்துச்சு. இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனல்ஸ் அப்படியே பண்ணி வச்சுக்கோங்க. சாஃப்டாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குக் ஆகி வாயில் வச்சோன்னே அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்.